அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மீண்டும் தலைவராக வர வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலை, ஆனால் அப்படி தான் பதவி வகிக்க வேண்டும் அப்படின்லாம் கிடையாது அப்படின்னு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்காங்க. மேலும் அவங்க பல விஷயங்களை பகிர்ந்து சொல்லியிருக்காங்க. இதனால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, புதிதாக அமைய இருக்கக்கூடிய மத்திய அமைச்சரவையில் 3 தமிழர்கள் இடம்பெற்றிருக்காங்க. முன்னாள் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், எஸ் ஜெய்சங்கர், எல்முருகன் ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நிலையில் சர்ப்ரைஸாக வந்த அந்த 3வது நபர் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முக்கியமான தகவல் தற்போது வெளியாகியிருக்குங்க. அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டும் காத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது குறித்த பல்வேறு முக்கிய தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த பதிவுகள் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மீண்டும் தலைவராக வர வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, ஆனால் அப்படி தான் பதவி வகிக்க வேண்டும் அப்படின்னுலாம் கிடையாது அப்படின்னு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்காங்க. அதாவது லோக்சபா தேர்தல் 2024 தமிழ்நாட்டில் பாஜக தோல்வியடைந்த நிலையில் அண்ணாமலை மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருது. பாஜக தமிழ்நாட்டில் வலிமை இல்லாமல் இருந்தாலும் கட்சி மீது பெரிதாக விமர்சனங்கள் இருக்காது. அமைதியான மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் போல தான் பாஜக இருந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் தமிழக பாஜக கடந்த 2 வருடங்களில் பல இடங்களில் வளர்ந்து விட்டதாக அண்ணாமலை தொடர்ந்து கூறி வந்தார். அப்படி இருக்க அண்ணாமலை மீது இயல்பாகவே பெரிய எதிர்பார்ப்பும் இருந்திருக்கு. பாஜகவை தூக்கி நிறுத்திவிடுவார் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனால் அண்ணாமலை தலைமையின் கீழே பாஜக தமிழ்நாட்டில் படுதோல்வி அடைந்தாங்க. அண்ணாமலையின் பேச்சுக்கள் மிக மோசமான பின்னடைவையே கொடுத்திருக்கு. அந்த கட்சி ஒரு இடத்துல கூட வெல்லல அப்படின்னு நான் சொல்லணும். பாஜக கூட்டணியில் ஏசி சண்முகம், சௌமியா அன்புமணி, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், பாரிவேந்தர் நாயினார் கண்டிப்பாக நல்ல வாக்கு வங்கியை எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எல்லோருமே தோல்வியை தழுவியிருக்காங்க. இந்த நிலையில் பாஜகவின் செயல்பாடு பற்றி பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பேட்டி ஒன்று அளித்திருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் மீண்டும் தலைவராக வர வாய்ப்புகள் இருக்கு, வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அப்படி தான் நான் பதவி வகிக்க வேண்டும் அப்படின்னுலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைக்க வேண்டும், பாஜக ஆட்சியில் இருக்க வேண்டும். நான் உச்சபட்ச பதவியை பார்த்து விட்டு வந்து விட்டேன். நான் பதவியில் இருந்து தான் பணியாற்ற வேண்டும் அப்படின்னா கிடையாது அப்படின்னு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்காங்க. தமிழிசை கண்டிப்பாக டெல்லி மேலிட ஆதரவு இல்லாமல் இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க அப்படின்னு பாஜக வட்டார தகவல்களும் தெரிவிக்கிறாங்க. முன்னதாக தமிழ்நாட்டின் பாஜக செயல்பாடு குறித்து ஊடகங்களுக்கு மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியும் அளித்திருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் கட்சிக்காக கடுமையாக உழைக்கிறேன், ஆனால் நான் கட்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், நான் உள்கட்சி ஐடி நிர்வாகிகளை எச்சரிக்கிறேன். தலைவர்கள் யாராவது கருத்து சொன்னால் அவர்களை மோசமாக பேச வேண்டாம். கட்சியின் பிற தலைவர்கள் மீது தவறாக எழுதினா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு முன்னாள் மாநில தலைவராக நான் எச்சரிக்கிறேன். நான் இங்கே தான் இருப்பேன். ஆளுநர் பணியை விட்டு நான் ஏன் இங்கே பணிகளை செய்கிறேன் அப்படின்னு சிலர் அப்படி இப்படி பேசுகிறாங்க. கட்சியினருக்கே பார்த்தீங்க அப்படின்னா, கட்சியினருக்காகவே நான் கேட்கிறேன். ஆளுநர் பணியை விட்டு வந்ததற்கு நானே கவலைப்படலை, உங்களுக்கு என்ன கவலை? இன்னொன்று, நாங்கள் எல்லாம் 2வது இடம் வரக்கூடியவங்க கிடையாது. வியூகம் அமைத்து கூட்டணி அமைத்திருந்தா வெற்றி பெற்றிருப்போம். தேர்தலில் வியூகம் அமைத்தால்தான் வெற்றி பெறலாம். தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது வியூகம். நாங்கள் வெற்றி பெறக்கூடிய நபர்கள், ஆனால் 2ஆம் இடம் வந்துவிட்டோம். அதிமுக பாஜக வாக்கை சேர்க்க
கெத்து இருந்தா வென்றிருப்போம். கூட்டணி அப்படின்னா கட்சி மோசம் போய்விட மாட்டோம். கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு நாங்க வியூகத்தை அமைத்திருக்கோம். சகோதரர் அண்ணாமலைக்கு அதுல விருப்பம் இல்லை, அதனால செய்யல. அண்ணாமலையிடம் அதை நீங்க கேட்கலாம். எனக்கு கருத்து இருந்தா நான் சொல்லுவேன் அப்படின்னு கூறியதும் குறிப்பிடத்தக்கது. நான் மாநில தலைவரை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கூட்டணி அமைத்தால் வென்றிருப்போம் அப்படின்னு தான் சொல்றேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக அமைய இருக்கக்கூடிய மத்திய அமைச்சரவையில் 3 தமிழர்கள் இடம்பெற்றிருக்காங்க. முன்னாள் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், எஸ் ஜெய்சங்கர், எல் முருகன் ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியானதை அடுத்து புதிய அரசை அமைக்க பாஜக முனைப்பு காட்டி வந்துட்டுருக்காங்க. தேர்தலில் எந்த கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு பாஜக தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறது. சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேச கட்சி, நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்டவை பாஜகவுக்கு ஆதரவளித்திருக்காங்க. இந்த நிலையில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் மோடியின் பதவியேற்பு விழா நடைபெற இருந்தது. மோடியின் அமைச்சரவையில் யார் யாருக்கு வாய்ப்பளிக்கப்படும் என்பது கேள்வியாகவும் இருந்தது. தற்போது அதற்கு விடை கிடைத்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். மத்திய அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளவர்களுக்கு மோடியின் இல்லத்தில் தேநீர் விருந்தளிக்கப்பட்டிருக்கு. இதில் பாஜக மூத்த தலைவர்கள் ஜே.பி. நட்டா, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்காரி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்காங்க. இவர்களை தவிர கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்றிருக்காங்க. கர்நாடக முன்னாள் முதலமைச்சரும் மதசார்பற்ற ஜனதாதள கட்சி தலைவருமான குமாரசாமி, ஐக்கிய ஜனதா தள கட்சியின் மூத்த தலைவர் லலன் சிங், லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராக்மான் அப்னாதால், கட்சி தலைவர் அனுப்பிரியா பட்டேல், ராஷ்டிர லோக் தள கட்சி தலைவர் ஜெயந்த் சௌத்ரி உள்ளிட்டோரும் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டாங்க. இவர்கள் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டதால இவர்கள் அனைவருமே மத்திய அமைச்சர்களாவது உறுதியாகிருக்கு. மத்திய அமைச்சரவையில் மாநில வாரியாக, ஜாதி வாரியாக அனைவருக்கும் இடம் அளிக்கப்பட்டதாக தெரியுது. இப்படி இருக்க தமிழ்நாட்டில் இருந்து யார் யாருக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்பது எதிர்பார்ப்பை கிளப்பியிருந்திருக்கு. அதற்கும் விடை கிடைத்துவிட்டது அப்படின்னு நான் சொல்லணும். மோடி அளித்த தேநீர் விருந்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிர்மலா சீதாராமன், எஸ் ஜெய்சங்கர், எல் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டாங்க. அதனால இவர்கள் அனைவரும் மத்திய அமைச்சர்களாவது உறுதியாகியிருக்கு. ஆனால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட முன்னாள் IPS அதிகாரி அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் அளிக்கப்படல. கடந்த 2019 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் மத்திய நிதி அமைச்சராக நிர்மலா சீதாராமனும் வெளியுறவுத்துறை அமைச்சராக எஸ் ஜெய்சங்கரும் பதவி வகித்தாங்க. கடந்த 2021 ஆண்டு எல் முருகனுக்கு மத்திய இணையமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பால்வளத்துறை இணை அமைச்சராகவும் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சராகவும் எல் முருகன் பதவி வகித்தும் வந்துட்டிருக்காரு. இந்த நிலையில் 2024 லோக்சபா தேர்தலில் பாஜக முழு பெரும்பான்மை இல்லாம கூட்டணிகள் உதவியுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் அமைச்சர்கள், மாஜி அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் முகத்தில் அவ்வளவு பொலிவே காணப்படலைங்க. லோக்சபா 2024 தேர்தலில் பாஜக தனிப்பெரும்பான்மை பெறாம விழுந்திருக்கு. 2024 லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட 292 தொகுதிகளில் NDA கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. பாஜக தனியாக 240 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸ் கட்சி 97 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. இந்தியா கூட்டணி 229 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. 240 இடங்களில் பாஜக வென்றும் இருக்காங்க. இதனால பாஜக ஆட்சி அமைக்க NDAவில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு தேவை. இதுபோல லோக் ஜனதா கட்சி, ஷிண்டேவின் சிவசேனா கட்சி ஆகியோரின் ஆதரவும் தேவை. இதில் பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு தர வேண்டும். அவர்களிடம் 12 MPக்கள் இருக்காங்க. பாஜக ஆட்சி அமைக்க ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் ஆதரவு தர வேண்டும். அவர்களிடம் 16 MPக்கள் இருக்காங்க.
இவர்களின் ஆதரவு இல்லாம பாஜக ஆட்சி அமைக்க முடியாது. அமைச்சரவை பொறுப்பேற்ற நிலையில மத்திய அமைச்சரவை பொறுப்பேற்கிறாங்க. பிரதமர் மோடி நேற்று 7:15 மணிக்கு பதவியேற்றார். அமைச்சர்கள் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்செட்டாகவே இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2024 லோக்சபா தேர்தலில் பாஜக முழு பெரும்பான்மை இல்லாம கூட்டணிகள் உதவியுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் அமைச்சர்கள், மாஜி அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் முகத்துல அவ்வளவு பொலிவே காணப்படலை அப்படின்னு நான் சொல்லணும். அமைச்சர்கள் சோகமாக அமர்ந்திருக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகியும் வந்துட்டு இருக்கு. தனிப்பெரும்பான்மை இல்லாத நிலையில பாஜகவினர் அப்செட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லப்படுது.